என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக ஒரு பெண்ணை பற்றி நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். அப்படி என்ன விஷயத்தை உன் அம்மா சொல்லிவிடப் போகிறாள் என்று நினைக்கிறாயா? என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம், இத்தனை நாளும் காரணம் என்னவென்றே புரியாமல் தலைகீழாக உன்னை போட்டு புரட்டி எடுத்த ஒரு கஷ்டம், இப்பொழுது ஒரு பெண்ணினுடைய அடையாளத்தை உனக்கு நான் சொல்லிவிட்ட பிறகு இத்தனை பிரச்சனைகளும் எதனால் வந்தது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உனக்கு யமனாக இந்த பெண் மாறியிருக்கின்றாள். இவளை அடையாளம் காண்பது ஒன்றும் அத்தனை கடினமான காரியம் கிடையாது. அவள் முகத்தில் இருக்கின்ற ஒரு அடையாளத்தை இந்த வராகி உனக்கு காண்பித்து கொடுத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக இதை நீ சட்டென்று கண்டுபிடித்து விடுவாய். இவள் யார் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு நாளுமே உனக்கு ஏதோ மிகப்பெரியதொரு போராட்ட களத்திற்குள் நிற்பது போலத்தான் இருக்கின்றது. எந்த நாளிலாவது நாம் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்க மாட்டோமா என்று என் குழந்தை ஏங்கி தவிக்கின்றது. ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து விடாதா என்று சொல்லி ஏங்கி ஏங்கி தவிக்கின்ற என் குழந்தை, இப்பொழுது இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்று நினைத்து நினைத்து நீ வேதனைப்படுகின்ற அளவிற்கு உன்னை பதம் பார்த்து வைத்திருக்கின்றது. நமக்கு நாமே பல பிரச்சனைகளை உருவாக்கி கொள்கிறோம் என்பதை விட சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் நமக்கு உருவாக்குகின்ற பிரச்சனைகள் இதைவிட அதிகமாக இருக்கின்றது. கஷ்டத்தோடு கஷ்டமாக எப்படியாவது வாழ வேண்டும் என்று துடிக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்களை நீ அடையாளம் காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்னவெல்லாமோ துன்பங்களை எல்லாம் சந்தித்த என் குழந்தை, இப்பொழுது உனக்கு என்ன நடக்கின்றது? யார் இந்த பெண்? இவள் உனக்கு யமனாக மாற வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தது என்பதனை பற்றி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, பொதுவாகவே உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கை குறைந்து விட்டது என்பதுதான் உண்மை. நீ சந்தித்த பல பிரச்சனைகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல துன்பங்களை தொடர்ச்சியாக கொடுத்து விட்டது. இத்தனை காலமும் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் நீ சந்தித்தாயோ அதிலிருந்தெல்லாம் எப்படி மீண்டு வரப்போகிறோம் என்று நீ நினைத்து நினைத்தே இந்த வாழ்க்கையில் பாதி நாட்களை தொலைத்து விட்டாய். சந்தோஷமா? அது எங்கிருக்கிறது? எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி என் பிள்ளை, உன்னை பார்த்து உன் வராகி நான் பாவப்படுகின்ற அளவிற்குத்தான் முகத்தை வைத்து கொண்டிருக்கின்றாயல்லவா? சரி, என் பிள்ளையை நான் குறை சொல்ல வரவில்லை. என் குழந்தையே, உன்னுடைய கஷ்டகாலம் உனக்கு வேதனைகளை கொடுத்திருக்கின்ற இந்த நேரம் என்ன செய்வது என்று உன் அம்மா நானும் உன்னோடு சேர்ந்துதானே அதற்கு தீர்வினை தேட முடியும். அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வினை கொடுக்க உன் அம்மா நான் உன் வாழ்க்கையை பற்றி என்னவென்று அறிய தொடங்கினேன். சூழ்ச்சிகளும் பல சூழ்நிலைகளும் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். என் பிள்ளையே, உன்னோடு நல்லபடியாக பேசுகின்றவர்கள், உன் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள் ஒருபோதும் நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஏன் கஷ்டப்படுகிறாய், எதற்கு கஷ்டப்படுகிறாய் என்று உன்னை நோண்டி நோண்டி கேள்விகள் கேட்க மாட்டார்கள். நீ வருத்தத்தில் இருக்கிறாய் என்பதனை பார்த்து விட்டார்கள் என்றால் சட்டென்று அவர்கள் சொல்கின்ற ஒரே ஒரு வார்த்தை, இதுவும் கடந்து போகும், வருத்தப்படாதே, உனக்காக நான் இருக்கிறேன் என்பதுதான். இப்பேற்பட்ட வார்த்தைகள் மட்டும்தான் இவர்களின் மனதில் இருக்கும். மேலும் மேலும் உன்னுடைய கஷ்டங்களை நோண்டி நோண்டி உன்னிடத்தில் கேள்விகளை கேட்டு
உன்னை வேதனைப்படுத்துவது அவர்களினுடைய வேலையாக இருக்காது. இதையெல்லாம் என் குழந்தை சற்று தெளிவாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளுமே இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்திருக்கின்றது, இவர்களை நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்று சற்று சிந்தித்துப் பார். உண்மையாகவே இவர்களை நீ சம்பாதித்து வைத்திருப்பது நியாயமான விஷயம்தானா? உண்மையிலேயே இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பது சரிதானா? இவர்களினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு பேசி பழகுகின்ற எல்லோரையுமே நாம் நல்லவர்கள் என்று நம்புவது சரியல்ல. ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. யாருக்கும் எந்த ஒரு நன்மைகளையும் நினைப்பது கிடையாது. அப்படி நினைக்கின்றவர்கள் இங்கு மிகவும் குறைவு. என் பிள்ளையே, ஒரு பெண் உன்னோடு நெருக்கமான தொடர்பில் இருந்து கொண்டிருக்கின்றாள். உன் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்து விட்டால், ஒரு சிறு சத்தம் கேட்டு விட்டால், எங்கிருந்துதான் இவள் காதுகளுக்கு மட்டும் கேட்குமோ தெரியாது, உன்னை தேடி ஓடோடி வந்து என்ன பிரச்சனை என்று கேட்க வருவாள். அது மட்டுமா, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் பற்றி உன்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்ட பிறகுதான் அவள் அங்கிருந்து செல்வாள். உனக்கு நல்லபடியாக ஆறுதலையும் கொடுப்பாள். வருத்தப்படாதே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம், என்ன இது ஒரு விஷயமா, இதையெல்லாம் கடந்து விடலாம் என்று உனக்கு ஆறுதலையும் சொல்வார்கள். ஆனால் என் குழந்தையே, கேட்ட அடுத்த நொடி அவர்கள் செய்கின்ற வேலை என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக இவர்களோடு நீ பழக்கம் வைத்ததற்காக மிகவும் வருத்தப்படுவாய். என் பிள்ளையே, உனக்கு எதிராக இருப்பவர்களிடத்தில் சென்று உன் வாழ்க்கையை பற்றிய அத்தனை விஷயங்களையும் இவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அது எப்படி? இவர்களின் மீது நான் இத்தனை நம்பிக்கை வைத்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இவர்கள் எனக்கு எதிராக இருப்பவர்களிடத்தில் சென்று இதனை சொல்ல முடியும் என்று என் குழந்தை நீ கேட்கிறாயல்லவா? என் தங்கமே, இவர்களினுடைய மனது எப்பொழுதுமே உனக்கு அன்பை கொடுக்கவோ அல்லது உனக்கு ஆறுதலை கொடுக்கவோ உன்னை தேடி வரவில்லை. உனக்கு எதிராக இருப்பவர்களிடத்தில் ஒன்று சேர்ந்து கூட்டு களவாணித்தனத்தை இவள் செய்து கொண்டிருக்கிறாள் என்பதுதான் உண்மை. அதனால்தான் உன் தாயானவள் எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், யாரையும் அவ்வளவு எளிதாக சட்டென நம்பிவிடாதே. யாரும் இங்கு நல்லவர்கள் இல்லை. உண்மையானவர்களை எல்லாம் ஏற்கனவே ஒதுக்கியாயிற்று. இப்பொழுது உன் அருகில் நிற்பது எல்லாம் தீமையை தரக்கூடிய இந்த மனிதர்கள்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் என்னவெல்லாம் கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த தீமைகளை எல்லாம் என்றோ நீ வேறறுத்திருப்பாய். ஆனால் பேசுகிறார்கள், நமக்கு பேசுவதற்கு ஒருவர் வேண்டும் என்பது மட்டும்தான் உன்னுடைய எண்ணமாக இருந்திருக்கிறதே தவிர ஒருபோதும் யாரையும் சந்தேகப்பட நீ நினைக்கவில்லை. ஒருபொழுதும் யார் மீதும் எந்த ஒரு சந்தேக எண்ணங்களும் உனக்கு வந்துவிடவில்லை. இப்பொழுது இவையெல்லாம் தீர்ந்து உனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது தானே புரிந்தது இவர்கள் உன்னை பற்றி எத்தனை தவறாக மற்றவர்களிடம் பேசி வைத்திருக்கிறார்கள் என்று. எல்லோருமே உனக்கு நல்லதை நினைப்பார்கள் என்று நீ நினைத்தது ஒரு புறம் இருக்க, இவர்களின் மனதில் எப்பொழுதுமே உன்னை எப்படி அழிக்கலாம் என்கின்ற எண்ணம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்திருக்கிறது. இவள் முகத்தில் என்ன அடையாளம் இருக்கிறது அம்மா என்று தானே கேட்கின்றாய். இவளை உடனடியாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டுமே, இல்லை என்றால் இவள் நமக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்து விடுவாளே என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாயல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக இன்று இதனை
நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையானது பல மனிதர்களை உனக்கு அடையாளம் காண்பிக்கும் பொழுது ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர்களினுடைய உண்மையான குணத்தை உனக்கு அடையாளப்படுத்தி காட்டும். அப்படி ஒரு முகம் இவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் நீ நம்புவாயா? அந்த முகத்தை நான் சொல்கின்ற விஷயத்தை செய்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா என் பிள்ளையே, இவர்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களை பற்றியும் உன்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் அல்லவா? ஒரு முறை இவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்து பார். என்னுடைய கஷ்டம் என்னோடு போகட்டும், நான் யாரிடத்திலும் சொல்லி யார் மனதையும் காயப்படுத்த நினைக்கவில்லை என்று சொல்லி ஒரு முறை சொல்லிப்பார். அப்பொழுது இவர்களின் முகத்தில் அந்த அடையாளம் தானாகவே வந்துவிடும். இதற்காகவா உன்னோடு பழகினேன் என்கின்றபடி ஒரு முகபாவனையை அவர்கள் முகத்தில் காண்பிப்பார்கள். தன்னுடைய முகத்தை அவர்கள் சுளிப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இத்தனை காலமும் உன்னோடு பழகிய பழக்கமெல்லாம் வீணானது என்பது போன்று அவர்களினுடைய அத்தனை முகபாவனைகளும் மாறி உன்னிடத்தில் பேசுகின்ற விதமும் அப்படியே மாறிவிடும். உன்னோடு என்னவெல்லாம் இவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள், எதையெல்லாம் உன்னிடத்தில் இத்தனை நாளும் தெரிந்து கொண்டார்கள் என்பதுதான் அவர்களின் முக்கியமான கருத்தாகவே இருக்கின்றதை தவிர வேறு எதை பற்றியுமே அவர்கள் பெரிதாக சிந்திக்கவில்லை. வேறு எந்த விஷயத்தை பற்றியுமே இவர்கள் பெரிதாக கணக்கில் கொள்ளவில்லை. நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கஷ்டங்களுக்கு இவர்கள் மிக பெரிய துணையாக நின்றிருக்கிறார்கள் என்று. ஆனால் உண்மையில் உன்னுடைய கஷ்டங்களை ரசித்ததோடு மட்டுமல்லாமல் யார் நீ கஷ்டப்பட்டால் சந்தோஷப்பட்டு குதூகலிப்பார்களோ அவர்களிடத்திலும் இதை பற்றி இவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையும் கூட. இந்த நேரத்திலாவது என் பிள்ளையே, உனக்கு யமனாக மாறி இருக்கின்ற இந்த பெண்ணை நீ அடையாளம் கண்டுகொள். இல்லை என்றால் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் உன்னை வந்து தொடர்வதை உன்னால் நிச்சயமாக கண்கூடாக காண முடியும். எல்லோருக்குமே வாழ்க்கை ஒரு சில விஷயங்களை சட்டென்று கொடுத்து விடாது. ஒரு சில விஷயங்களை சற்று ஆற அமர பொறுத்துதான் கொடுக்கும். நீ எல்லோரையுமே எளிதாக நம்புகிறாய் அல்லவா? தெய்வமே உன்னிடத்தில் வந்து ஒரு விஷயத்தை சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் நீ சொல்வதுதான் சரி என்று நினைக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே பொறுமையாகத்தானே வந்து சேர வேண்டும். எல்லா விஷயங்களுமே பொறுமையாகத்தானே உன்னை வந்து சேர்ந்து உனக்கான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படித்தான் இந்த பெண்ணை பற்றியும் உனக்கு இனிமேல்தான் தெரிய போகிறது. ஒரு முறை மறுத்துப்பார், ஒரு முறை இல்லை என்று சொல்லிப்பார். ஒரு முறை அத்தனை விஷயங்களையும் முடியாது என்று நீ மறுத்து விட்டாயானால் அதன் பிறகு இவளின் உண்மையான முகத்தை நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் அவள் உன்னிடத்தில் காட்டிய முகம் மிக பெரிய நாடகத்தின் முகம் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, வராகி இன்று உனக்கு எதற்காக இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, சுற்றி வருகின்ற மனிதர்களை எல்லாம் நல்லவர்கள் என்று நீ நம்புகிறாய். அது தவறு கிடையாது. ஆனால் உனக்கு வாழ்க்கையின் ஆபத்தை உனக்கு யமனே இவர்கள்தான் எனும் பொழுது அதை ஒரு பொழுதும் நீ கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடாது. இவர்களினுடைய நடவடிக்கைகளை உனக்கு நிச்சயமாக என்றோ சொல்லி இருக்கும். ஆனால் நீதான் இவர்கள் நம்மோடு நல்லபடியாக பேசுகிறார்களே, இவர்களை விட்டால் நம்மோடு பேசுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த பழக்கத்தை துண்டிக்காமல் வைத்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, பேசுவதற்கு யாருமே இல்லை என்றாலும் பரவாயில்லை, இது போன்ற மனிதர்களோடு பேசாதே. தெய்வத்தோடு தெய்வத்தின் அன்போடு பேச பழகு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். என்றும் தெய்வம் உன்னை காக்கும் என்பதனை மறந்து விடாதே.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.